மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு விஜய் மீது உங்களெல்லாம் விட தீவிரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு திரு இபிஎஸ். இதை எப்படி பார்க்குறீங்க? வணக்கம்ங்க. அதாவது விஜய் அவர்கள் தொடர்ந்து என்னுடைய கொள்கை எதிரி பாஜக என்று சொன்னார், அரசியல் எதிரி திமுக என்று சொன்னார். ஆனால் இடையில் அதிமுக குறித்து எதுவும் பேசவில்லை. அதிமுகவும் விஜய் அதாவது தாவேகாவும் கூட்டணி வைப்பதற்கான முன்னெடுப்புகளோ முயற்சிகளோ நடைபெற்றது அல்லது நடைபெற்றதாக சொல்லப்பட்டது. அதுவரை அமைதியாக இருந்துவிட்டு இப்பொழுது கூட்டணி குறித்து எந்த முடிவும் இல்லை, இனிமேல் கூட்டணி வைக்க மாட்டார்கள் சொன்ன பிறகு ரொம்ப கடுமையாக தீவிரமாக மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இது அவருடைய நிலையிலிருந்து கூட்டணி இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அது ஒரு எதிர்வினையாவும் பார்க்கலாம்ல. விஜய் அதிமுக விமர்சிக்காத இருந்த வரைக்கும் சும்மா இருந்தாரு, ஊழல் சக்தின்னு சொன்னப்புறம் எதிர்க்கிறாரு. அதாவது கோட்பாட்டு அடிப்படையில விஜய் அவர்களை எதிர்க்கிறது அப்படிங்கிறது வேற, ஆனா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக எதிர்க்கிறது அப்படிங்கிறது வேறையா தான் நான் இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதா பாக்குறீங்க சார்? அதான் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவர் கூட்டணிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்தாங்க. அதிமுக தாவேகா. ஆனா இப்ப அப்படி இல்ல, முடிஞ்சு போச்சு அப்படிங்கறதுனால, முடிவான முடிவாயிடுச்சு அப்படிங்கறதுனால அதை இன்னைக்கு விஜய் அவர்களை எதிர்க்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆனாலும் இப்ப அது அவர் வெளிப்படையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களை எதிர்ப்பது என்பது அது வரவேற்புக்குரியதுதான். ஏன்னா அவர் வெளிப்படையா நீங்க கொள்கை எதிரின்னு சொல்லி பாஜகவை சொன்ன பிறகும் கூட பாஜகவுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய அதிமுக இப்போது பாஜகவினுடைய எதிர்க்கிறதுக்கு முன்பு விஜய் இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்ப்பது என்பது மிக முக்கியமானதா நான் பாக்குறேன். இதே நிலைப்பாடு பாஜக எதிர்க்குமா கேள்விக்குறியா இருக்கிறது. நயினார் நாகேந்திரனும் கூட கேள்வி கேட்டா விமர்சனம் செய்யறாரு விஜய் பத்தி. அதாவது 41 பேர் மரணம், கரூர் சம்பவம். அந்த சம்பவத்தில் ஆதரித்தவர்கள் தான் இன்று விமர்சனம் செய்கிறார்கள். நயினார் நாகேந்திரன் விஜய் ஆதரித்தார், மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் ஆதரித்தார், அண்ணாமலை ஆதரித்தார். அன்றைக்கு காப்பாற்றியவர்கள் எதற்காக காப்பாற்றினார்கள் என்று எல்லோருக்குமே தெரியும். கூட்டணிக்காக தான் காப்பாற்றி இருக்கிறார்கள், அல்லது கூட்டணி குறித்து அல்லது வேற எதுவும் பேசுவதற்காக பேசியிருக்கலாம், காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அது இல்லை என்றவுடன் விமர்சனிக்கிறார்கள். கரூர் சம்பவம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? கரூரில் விஜய் அவர்கள் முன்னெடுத்த நிலைப்பாடு, 47 பேர் இறந்தவரை அவர்கள் பார்க்காமல் சென்றது, அது குறித்து அவருடைய நிலைப்பாடு என்ன? இப்ப அது பேசுவார் அவரு? பேச ஆரம்பிச்சிட்டாரு. 72 நாள் வெளியிலேயே வரல கரூர் சம்பவத்துக்கு பிறகு அப்படின்னு. இந்த கரூர் சம்பவத்துக்கு விஜய் இம்ப்ளிகேட் பண்ணியும் கடந்த சந்திப்புகள்ல இருந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல, நான் சொன்னது அன்னைக்கு அவர் எடுத்த நிலைப்பாடு தவறுன்னு சொல்றாரான்னு கேக்குறேன் நானு. ஓகே, முரண்பட்டு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க. அன்னைக்கு அவங்க எடுத்த நிலைப்பாடும் கரூர் விவகாரத்துல இன்னைக்கு எடுக்கிற நிலைப்பாடும் முரண்பட்டு இருக்கிறதா பாக்குறீங்க? முரண்பட்டு இருக்கு. அது குறித்து அவர் விளக்கம் கொடுப்பாரா நான் கேக்குறேன். அன்னைக்கு அப்படி சொன்னோம், இன்னைக்கு ஏன் அப்படி சொல்றோம், அது கூட்டணிக்காகவா இல்லையா அப்படிங்கறத மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர் விளக்க வேண்டும். ஓகே, இன்னைக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் எப்படி பாக்குறீங்க? அத வாக்குறுதி பார்த்தோம், எதுவும் புதிதாக இல்ல, ஒன்றிலிருந்து மற்றொன்று என்பதை போலதான் இவங்க 2000 ரூபாய் 1000 ரூபான்னா ஒரு உரிமை தொகைன்னா அது ஒரு உதவி தொகையா 2000 ரூபான்னு அறிவிச்சிருக்கிறாரு. ஸ்கூட்டர் அறிவிச்சிருக்கிறாரு, கல்வி கடன் ரத்து அறிவிச்சிருக்காரு. நிறைய இலவசங்கள் எதிர்க்கின்ற ஒரு கட்சி பாஜக. ஆனா அவங்க இன்னைக்கு அந்த கூட்டணியில ஒரு இலவசமா திரு வீரபாண்டியன் அவர்கள்ட்ட கேட்டதான் உங்கள்ட்ட கேட்கிறேன். பாஜக இலவசங்களை கொடுக்க ஆரம்பிச்சு அது அவங்களோட நாமாக்கி பல தேர்தல்கள் ஆயாச்சு. பீகார்ல பார்த்தோம் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க, மகாராஷ்டிரால அள்ளி அள்ளி கொடுக்கறாங்க. சோ அவங்களுமே கூட அந்த திசைக்கு போயிட்டாங்களே. இல்ல, அதாவது ஒரு மாநிலத்துக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, ஒரு ஒட்டுமொத்தமா இந்திய தேசத்துக்கான நிலைப்பாடு எடுக்கிறது இல்ல பாஜக. அந்தந்த மாநிலங்கள்ல என்ன மாதிரி உத்தி எடுக்கிறது, அந்த உத்தியின் அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரியான நிறைய வாக்குறுதிகள் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா ஆட்சிக்கு வரப்போறது இல்ல, ஆட்சிக்கு வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அல்லது வர முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன வேணாலும் அவங்க வாக்குறுதியை கொடுக்கலாம்.
அந்த அடிப்படையில் தான் நான் இந்த வாக்குறுதிகளை பார்க்கிறேன். இந்த வாக்குறுதிகள் எல்லாமே ஒன்றில் மற்றொன்று என்பது போல திமுக அரசு, திமுக ஆட்சி ஏற்கனவே அறிவித்தது. இப்ப உதாரணத்துக்கு வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து இறந்தாங்கன்னா அங்க வந்து அவர்களுக்கு அரசு வேலையோ அல்லது வந்து வெற்றி பெற்றவர்களுக்கு அரசு வேலையோ அப்படிங்கறத தான் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. இவர்களுக்கு வந்து அந்த ஜல்லிக்கட்டுல பங்கெடுத்தவர்களுக்குன்னு சொல்லி அது ஒரு அறிவிப்பு அவர் வந்து மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. அதே வந்து புதிதான எந்த திட்டமும் இல்ல, செயல் திட்டம் எதுவும் இல்ல. அதனால அவர்களை பார்த்து ஒரு காப்பி அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். நன்றி திரு வன்னியரசு. தேங்க்யூ வெரி மச். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.